நாங்கள் வந்து கை சின்னத்துக்கு போடுவோம் ஓட்டு. எதுக்காக ஓட்டு போடுவீங்க கை சின்னத்துக்கு? எப்போ எவ்வளோ நல்லது செய்கிறாருப்பா. ரோடு இல்லைன்னா நாற்று அடிச்சு இந்த ரோடு இப்போ பள்ளத்தில் இருந்து மோடாக்கி விட்டாரு. எல்லாம் நல்லா சரியாக மாதம் 1000 ரூபாய் வருது. பெத்த புள்ள கொடுக்கமா இந்த முறை சொல்லுங்க. பெத்த புள்ள அம்மா காய்ச்சே இந்த ஒரு 1000 ரூபான்னு கொடுக்குமா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா சொல்லுங்க. மாதம் 1000 ரூபாய் அனுப்புகிறாரு. நான் கொடுக்குறாரு. அப்புறம் அப்போ ஒரு 5000 கொடுத்தாரு. அப்புறம் இது வெள்ளை வரணும் வந்து அதுக்கு ஒரு 2000 கொடுக்குறாரு. இப்படிலாம் கொடுக்குறாரு. விதவைங்களுக்கு தனி பைசா, வயசானவங்களுக்கு தனி பஸ்ஸு, எவ்வளோ உதவி செய்கிறாரு. கை சின்னத்துக்கு தான் நாங்கள் போடுவோம் ஓட்டு. எங்களோட ஓட்டு ஜேஎம் ஹசன் மௌலானா கை சின்னத்தில் திமுக சார்பாக நிற்கிறாரு. அவருக்கு தான் எங்களோட ஓட்டை பதிவு செய்யலான் இருக்கோம். அவர் வந்து நிறைய எங்கள் மக்களுக்கு வந்து நிறைய பல திட்டங்கள்லாம் செய்து கொடுத்துருக்காரு. அதனால நாங்கள் அவருக்கு ஓட்டு போட இருக்கோம். என்ன மாதிரி திட்டம்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ரேஷன் கடை வந்து மலர் ஹாஸ்பிட்டலில் அந்த அருணாச்சலபுரத்தில் ஏரியாவில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணி மெயின் ரோடு கிராஸ் பண்ணி வேறு ஒரு பகுதியில் தான் போய் வாங்கிட்டு வரணும். டெய்லி அது ஆட்டோவுக்கு வந்து ஒரு 100 ரூபா ஆகும். அது மெயின் ரோடுன்றதுனால கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த இடத்த எங்களுக்கு ஒரு ரேஷன் கடை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் அடையார் சிக்னல் இறங்கி நடந்தே தான் போவோம். நாங்கள் அந்த சிக்னலை கிராஸ் பண்ணோம் மத்திய கிளாஸ் வரைக்குமே 2-3 மேம்பாலங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஈஸியாக இப்போ அங்கே டிராஃபிக் இல்லாமல் நாங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அவரை சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க சார். கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக ரோடு கிராஸ் பண்ணி மெயின் பகுதி மலர் ஹாஸ்பிட்டல் சிக்னல் அதை பாமர மக்கள் வந்து கிராஸ் பண்ணோம். முதியோர்கள்லேருந்து வயதானங்கள் எல்லாருமே அதை வெயிட்டை தூக்கிட்டு அங்கேருந்து வர முடியாது. அதனால் வந்து அந்த ரேஷன் கடை ஓப்பன் பண்ணது எங்களுக்கு இது நிறைய பல திட்டங்கள் செய்திருக்கிறாரு மக்களுக்கு இந்த பகுதியில். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்? இப்போ தனிப்பட்ட முறையில்னா, இப்போ என்னோட பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு. நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை கேட்டிருந்தேன். அவங்களோட காலேஜில் வந்து என் பையனை வந்து பார்க்கணும்னு சொல்லி அதை ஏற்று அதன் மூலிமா எங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் செய்திருக்காரு. நான் சவுந்தர் என் பேர். இங்கே லக்ஷ்மிபுரத்தில் தான் வீடு. பிள்ளையார் கோயில் தெரு 36 நம்பர். வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடணும்? இங்கே இப்போது இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பிடிச்சது கை சின்னம் தான். ரெண்டாவது கை சின்னத்துக்கு என் பையனை அவனுக்கு ஏதோ அந்த ஹசன் மௌலானா வேட்பாளரோட ஏதோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும்பா. என் பையன் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறான், கை சின்னத்துக்கு போடு. இது பரவாயில்ல. அங்கே ஸ்லம் போர்டில் எல்லாம் மெஜாரிட்டியாக இருக்கிறது கை சின்னத்துக்கு தான் இருக்கிறாங்க. அது எல்லாருமே விரும்புகிறாங்க. மற்ற யாரும் அந்த மாதிரி இது பண்ணதுக்கும் வரல. கேன்வாஸ் பண்ணுறதுக்கு கேன்வாசிங்கே இல்லையே. கேன்வாசிங்கே வரல. கை சின்னத்துக்கு தான் ரொம்ப பேரும் வந்து எல்லாம் வீடு வீடாக டோர் அடிக்கணும். வராரு. அதெல்லாம் உடனே பண்ணுவார் நம்பிக்கை. அதெல்லாம் ஈஸியாக பார்க்கலாங்க. நல்லா இருக்காமா. கரண்ட்டில் தான் இருக்காங்க. சிலம்போட பொறுத்தவரையில் எது பிரச்சனை இருந்தாலும் உடனே அவர் ஸ்பாட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. என் பேர் வந்து அஸ்வதி. நான் வந்து வண்ணாந்துறையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஓட்டு போட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காங்கிரஸ் சார், அவருக்கு ஹசன் சார், அவருக்கு தான் ஓட்டு போடுறதா இருக்கேன். எதுக்காக ஓட்டு போடுவீங்க? அவர் நல்லது பண்ணியிருக்காங்க நமக்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போது மகளிருக்கான விடியல் பேருந்து விட்டுருக்காங்க, உரிமை தொகை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ பெசன்ட் நகரில் வந்து மீன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய சலுகைகள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னமும் பண்ணுவாங்கன்னு நம்பி ஓட்டு போடுறோம். முடியும். நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை வந்து உடனே வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அவங்கள ஈஸியாக இது பண்ண முடியுது, எங்களால் முடியுது. இங்கே வந்து உங்களுக்கு வீட்டில் மூத்தவங்க நிற்பாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட வருதுங்க. மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் வருது. அதுவும் இல்லாமல் ரேஷன் பொருட்கள் வந்து வீடு தேடி வருது. எல்லாமே வந்து வருது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மழையில் கூட இறங்கி ஓடுவார், வெயில் அடித்தாலும் ஓடுவார். அதுமாதிரி பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துட்டு நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது. நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க போகிறது இல்லை, உண்மையை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு. என் பேர் மேரி ஜோஸு. நான் பொய் பேச மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன். நான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் இந்த எலெக்ஷனு பயங்கர வெற்றியோட முடியும். அதான் எங்களுக்கு கை சின்னத்துக்கு நான் போடுவேன். எங்களுக்கு எல்லா தேவையும் செய்கிறாங்க, நாங்கள் போடுவோம். ஏன்னா நாங்கள் மாதம் ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் வர்ற மாதிரி எங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வருது. எங்களுக்கு அண்ணன் தம்பிங்க இல்லைனாலும் அப்பா வீட்டில் வர்ற மாதிரி மாதம்னா அதை நம்ம நம்பி இருக்கிறோம். அந்த காசுக்கோசம் ஒரு செலவுக்கு ஆகுதில்ல எங்களுக்கு. வேறு யார் தரா எங்களுக்கு? இந்த ஒரு காரணத்துக்கு காசுக்கோசம் இல்லை, நாங்கள் எப்போவுமே கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். என் பேர் பவானி.
நான் கக்கன்கால்லேருந்து வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஹசன் மௌலானுக்கு தான் நான் வந்து ஓட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். எனக்கு வந்து மகளிருங்க படைங்க நிறைய இருக்குது. அவருக்கோசம் தான் நாங்கள் வந்து இன்றைக்கும் நாங்கள் பாடுபட்டுருக்கோம். ஏன்னா அவர் இன்ன வரையிலும் எங்களுக்கு எல்லா நிகழ்ச்சியும் சரி எல்லாவோட இதுவும் எங்களுக்கு நல்லா பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி வந்து மீன் மார்க்கெட் வந்து திறந்து கொடுத்தாரு, மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு. வெளியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு வேளச்சேரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி நின்று இடுப்பளவு மேலே உள்ள வரலாம் தண்ணி நிற்கும். இப்போ அந்த அளவுக்கு தண்ணி நிற்காத அளவுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரே இறங்கி வேலை செஞ்சுருக்காரு. இந்த 5 வருஷம் ஒரு இது கேப்பில் எவ்வளவோ நிறைய திட்டங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. நாங்கள் நேரடியாக போய் பார்த்து நாங்கள் பேசி எங்களுக்கு என்னென்ன தேவைன்றதும் எங்களுக்கு தேவையானதும் செய்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் எங்கள் வெளியில் நாங்கள் எல்லாம் போனனாலும் அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்புக்கு எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. மக்களுக்கு எல்லாருமே நல்லா செஞ்சுட்டுருக்காரு. ஆனால் எங்களோட ஓட்டு வந்து ஹசன் அண்ணனுக்கு தான் எப்பயும் எங்களோட ஓட்டு. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு வருவார். என் பேர் சரிதா. நான் கக்கன் காலனி பெசன் நகரில் இருக்கேன். மோடியை எதிர்த்து போராடுற ஒரே தலைவர் யாருன்னா எங்கள் தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான். இப்போ கூட நீங்கள் மசோதா எதிர்ப்பு கேட்டிருப்பீங்க. கருப்பு கொடி எதிர்த்து நின்று இப்போ கேன்சல் ஆனதே அவர் ஒரு ஆளால் மட்டும்தான். அது வேறு யாராலையும் இது முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் மோடியை இந்த அளவுக்கு நம்ம விட்டோன்னா 3 வேளையும் சப்பாத்தியும் பானிபூரியும் தான் நம்ம சாப்பிட்ணும். தமிழ் சுத்தமாக அழிச்சிடுவார் அவர். என் பசங்களாம் சின்ன வயசுலேருந்தே காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்போ ஸ்காலர்ஷிப்பு எல்லாமே சரியான முறையில் எங்களுக்கு கையில் வந்து அடையுது. இதுக்கெல்லாம் நாங்கள் இது எதுவுமே சொல்ல முடியல. ஸ்டாலின் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள், எங்கள் தலைவர் அவர். நாங்கள் யாருக்கும் அவசரமாக அவரை விட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் இல்லை. எங்களால் ஈஸியாக அவரை அணுக முடியுது, ஈஸியாக பார்க்க முடியுது. எங்கள் கவுன்சிலரையும் நாங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட சொன்னாலும் ஹசன் மௌலானா அவர்கிட்ட நாங்கள் சீக்கிரமாக போய் ஏதாச்சும் பசங்களை காலேஜ் படிக்கணும், எங்களால் முடியல, நாங்கள் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரோன்னு சொன்னால் உடனே நடவடிக்கை எடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் ஷிப்பு எங்களுக்கு வாங்கி கொடுத்து காலேஜில் சேர்த்து விட்டுருக்காரு என் பையனை. நான் எந்த குறையும் அவரை சொல்ல முடியாது. எங்கள் வார்டில் ஜிம்மு ஃப்ரீயாக லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் சேர்த்தே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே இருக்க நிறைய ரேஷன் கடை மூலமாக வந்து அவரே கையால் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஈஸியாக எங்களால் போக முடியுது அவர்கிட்ட. அவரை எங்களை வந்து ஈஸியாக எங்களால் பார்க்க முடியுது. வேறு எதுவுமே அவரால் எங்களுக்கு சொல்ல முடியல, எங்களால் எந்த குறையும் சொல்ல முடியல. என் பேர் ஜான்சி. நான் கக்கன் காலனிலேருந்து வர்றேன். நான் தேர்தல் வாக்கு போடுறது அப்படின்னா நம்ம கைச்சின்னத்துக்கு தான் போடுவேன். ஹசன் மௌலானா அவர் தான் நிற்கிறாரு. நான் அவங்களுக்கு தான் வாக்களிப்பேன். ஏன்னா இந்த முறை வந்து 5 வருஷம் ஆட்சியில் வந்து அவங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க. மீன் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. 1000 ரூபாய் வரும், அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பாமர மக்கள்லாம் வந்து ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு வயசானவங்களாம் சின்ன பொருள் வாங்க முடியாமல் கூட அவங்க தவிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வர்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பயனடைகிறாங்க. நாங்களும் சேர்ந்து எல்லாருமே பயனடைகிறோம். வீட்டு பட்டாவெல்லாம் நிறையா வாங்கி கொடுத்துருக்குறாரு அவர். நிறைய உதவி செஞ்சுருக்குறாங்க. நல்லது வந்து நிறையா பண்ணியிருக்கிறாங்க அவங்க இந்த ஆட்சியில் வந்து. விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. விவசாயம் பண்ணுறவங்களாம் ரொம்ப பயிர் இதெல்லாம் மழையில் அழிஞ்சு போன காலத்தில் ரொம்ப அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அதனால் அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது. அதனால் நான் எப்போவுமே அவருக்கு தான் நான் வாக்களிப்பேன். அவரோட எம்எல்ஏடைய செயல்பாடு நல்லா செய்கிறார். அவர் எந்த குற்றம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆமாம், மக்கள் நல்லா இருக்காங்க. மக்கள்லாம் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். யாருமே ஒரு குற்றம் சொல்ல ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனைனால உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைனேஜ் ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு கரண்ட்டு பாருங்கள், கரண்ட்டு கூட போயிடுச்சுன்னா இன்றைக்கி உடனடியாக கரண்ட்டு வருது. அவங்க ஆட்சியெல்லாம் எவ்வளோ நேரம் கரண்ட்டே வராது. எம்எல்ஏ அவர்கள் வந்து நல்லா வந்து எடுத்து நல்லா பார்க்குறாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் குற்றமும் அவரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஜிம்மு ஓப்பன் பண்ணியிருக்காரு எங்கள் ஏரியாவில். அந்த இதுவும் இல்லாமல் எல்லா ஏரியாலையுமே செஞ்சுருக்காரு. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. நாங்கள் பேசுகிறோம். அவர் வந்து உடனடியாக அந்த ஃபோன் நேர்லேயே சந்திக்கிறோம். நேரடியாக பார்த்து உடனடியாக நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கிறார். எந்த ஒரு குறையும் அவர் எம்எல்ஏ அவர்களை சொல்ல முடியாது. நல்லா செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் நாங்கள்.